ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அதில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கு. தாவீது சவுலை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. கோலியாத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் இராணுவ வீரர்களே, ராஜாவே, உங்கள் யாருடைய இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை, உற்சாகமூட்டும் வார்த்தையை ஒரு இளைஞன் தாவீது என்ன செய்கிறான், இந்த இடத்துல சொல்கிறான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இளைஞன் அன்னைக்கு பயந்து நடுங்கி கொண்டிருந்த ஒரு பெரிய இராணுவ கூட்டத்தை பார்த்து, இவன் நிமித்தம் நீங்கள் யாரும் கலங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ல முடிஞ்சு அதை அப்படியே செய்து காட்டியிருப்பார்னா, நம் நடுவில் இருக்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, முடியாதா? நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா, இல்லையா? கண்டிப்பாக இருக்குங்க. இந்த வார்த்தையை கேட்குறவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எதற்காகவும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் நிமித்தம் என்று சொல்லப்பட்டது. அந்த இடத்துல கோலியாத் அவன் ஒரு பெரிய ராட்சதனா, அன்றைக்கி எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருந்தான். அவனை பார்க்கும்போது எல்லாருக்கும் இருதயம்லாம் கரைஞ்சி போயிட்டு, அவர்களுக்குள் இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையை அவங்கள விட்டு என்ன செஞ்சுட்டு அற்று போயிட்டு, அவங்க எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஆண்டவர் அந்த கலக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினது போல, இன்றைக்கு உங்கள் இருதயம் எது நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறதோ அந்த கலக்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை தரப்போகிறார். அல்லேலூயா. இவன் நிமித்தம் என்கிற இடத்துல இது நிமித்தம் அப்படி கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். உங்களை பயமுறுத்துகிற, உங்களை பாதிக்கிற எந்த பிரச்சனையானாலும் இருக்கலாம், எந்த பலவீனமானாலும் இருக்கலாம், எந்த போராட்டமானாலும் இருக்கலாம், எந்த வியாதியானாலும் இருக்கலாம், அது எவ்வளோ பெரிய நெருக்கடியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த சூழ்நிலை நிமித்தம் நான் கலங்கி போயிருக்கிறேன், நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், அந்த சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. அந்த குறிப்பிட்ட பிரச்சனை நிமித்தம் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. அந்த குறிப்பிட்ட பாதிப்பு நிமித்தம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இந்த பேக்ரவுண்ட்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால அந்த பின்னணியத்துக்கு நான் போக விரும்பலை. நான் சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி இந்த கலக்கம் அவர்களுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 11ஆவது வசனத்தில் இருக்கு பாருங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அல்லேலூயா. அவ்வளோ பேரும் தைரியமானவங்க தான், பராக்கிரமசாலிகள் தான், யுத்த வீரர்கள் தான், இராணுவத்தில் எலிஜிபிள் ஆனவங்க தான். ராஜாவும் இருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் தான் அவரும். ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, இந்த வார்த்தைகளை கேட்டபோது தைரியமாக இருக்க முடியல. அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவர்களுக்குள்ள அவர்களை அறியாமலே அவருடைய இருதயம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, கலங்குகிறது. அல்லேலூயா. இது போல நீங்கள் யாராவது சில வார்த்தைகளை கேட்டது நிமித்தம் கலங்கி போய் வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த கலக்கத்தை மாற்றுவார். உங்களை பார்த்து முகமுகமாக யாராவது சில வார்த்தைகளை கடினமாய் பேசினது நிமித்தம் இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பாதிப்பு உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கும்னா அந்த வார்த்தைகளின் நிமித்தம் உண்டான கலக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த கோலியாத்தின் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்ததுன்னா, சவாலான வார்த்தைகளாக இருந்தது. அது சாதாரணமான வார்த்தை கிடையாது. யார் உங்களில் ஒருவன் என்னை எதிர்த்து போரிடுவதற்கு ஆயத்தம், வா. எல்லாரும் நான் சண்டை போட வேண்டாம், என்னை அவன் ஜெயித்தால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை, அதே நேரத்தில் நான் அவனை ஜெயித்தால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை. இப்படி ஒரு சவாலான வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டபோது இந்த சவாலை எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை, அவர்களுடைய மனதில் திடம் இல்லை, அவர்களுடைய இருதயத்தில் துணிச்சல் இல்லை. அல்லேலூயா. இப்படி நீங்கள் ஏதாவது சவாலான சில சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணதுனால, சவாலான சில நபர்களை சந்தித்ததுனால, சவாலான சில காரியங்களை எதிர்கொண்டதுனால ஒருவேளை கலங்கி போயிருக்கீங்களா, கர்த்தர் உங்கள் கலக்கங்களை மாற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கி எக்ஸாம் ஒரு பெரிய சவாலாக உங்களுக்கு இருக்கலாம், படிப்பு ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம். இன்றைக்கி அந்த படிப்பில் அவங்க வச்சிருக்கிற அந்த கட் ஆஃப் அதை நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அது முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற அதை நினச்சி பார்த்தாலே உங்கள் இருதயத்தில் என்ன உண்டாகலாம், கலக்கம் உண்டாகலாம். அந்த கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவார்.
அந்த சவாலை நீங்கள் சந்திக்கவும் அந்த சவாலில் நீங்கள் ஜெயிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. வேலையில் உங்களுக்கு சவால் இருக்கலாம். ஆமென். நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு போட்டியாளர்கள் இருக்கலாம். உங்கள் கூட காம்படேட்டிவாக நிறைய பேர் இருக்கலாம். உங்களுக்கு வேலை ரொம்ப டஃப்பாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வேலையில், தொழிலில், பிஸ்னஸ்லலாம் சக்ஸஸ் பண்ணுறது, ஜெயிக்கிறது, முன்னேற்றம் அடைகிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு காலத்தில் அவங்க அப்படி சாதாரணமாக ஆரம்பித்தாங்க, கடன் மேலே வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கி சாத்தியம் இல்லை. அவ்வளோ போட்டி இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சவால்கள் உங்களை பயமுறுத்தலாம். நான் ஆரம்பிக்கும் போது, நான் வேலை செய்யும் போது எனக்கு இப்படி சாதாரணமாக தான் இருந்தது, சும்மா தான் இருந்தது, எனக்கு போட்டிக்கு யாருமே இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏத்தாப்பில் ஒருத்தர் இருக்கான், பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், கூடவே ஒருத்தர் இருக்கான், அங்கே போனால் ஒருத்தர் இருக்கான், இங்கே வந்தால் ஒருத்தர் இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் வாழ்க்கையில், வேலையில் ஜெயிக்க முடியுமா, தொழிலில் ஜெயிக்க முடியுமா, வியாபாரத்தில் ஜெயிக்க முடியுமா? இப்படிப்பட்ட சவால்கள் உங்களுக்கு ஒரு கலக்கத்தை என்ன செய்யலாம், உண்டாக்கி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சவாலான காரியங்கள் உங்கள் இருதயத்தை கலங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இப்போ சில காரியத்தை, இந்த சவாலை உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே வராமல் நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன தான் அன்பு உள்ளவங்க, பாசம் உள்ளவங்க, கூட இருக்கிறவங்க எல்லாரும் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அவங்க கூட என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். கூப்பிட்ற பாருங்க, தனியாக வாங்க. அல்லேலூயா. நேருக்கு நேர் வாங்க. ஒத்தைக்கு ஒத்தை வாண்டுறான். அல்லேலூயா. கூட ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வராத, தனியாக வாண்டுறான். அதான் பெரிய சவால். அப்போ தனியாக அவனை சந்திப்பது என்பது, அதை நினச்ச உடனே அவங்களுக்கு என்ன செய்யுது, அந்த வார்த்தையை கேட்டு உள்ளமெல்லாம் கலங்குது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், நம்ம எல்லோரும் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, நல்ல வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் ஆயத்தம். அந்த தனியாக அவங்க போய் அந்த இடத்துல நிற்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான படபடப்பு, ஒரு விதமான தயக்கம். நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுமா, நம்மளால் தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ண முடியுமா, இப்படிலாம் பயங்கரமான பதட்டங்களை மனதில் பார்க்குறாங்க. தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட எந்த பதட்டங்களும் சவாலான சூழ்நிலைகள் நிமித்தம் உங்களுக்கு வந்திருந்தா கர்த்தர் அதெல்லாம் மாற்றுவார். எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பயமுறுத்தும் வார்த்தைகள். வெறும் சவால் மட்டும் கிடையாது, பயமுறுத்தும் வார்த்தை. தோத்துட்ட அப்படின்னா நீங்களாம் எனக்கு அடிமை, நான் தோத்துட்டேன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமை. அவன் சொல்லும்போது அவன் ஈஸியாக தோக்கடிக்கப்படுகிறவன் அல்ல. அவனை யார் அவளை எளிதாக என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. அப்போ அவன் சொன்ன வார்த்தை, அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயம். அதனால ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அவன் முன்னாடி நிற்கிறதுக்கு பயந்தாங்க. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு பதில் அப்படியே கூடாரத்துக்குள்ளே என்ன செஞ்சாங்க, மறைந்து கொண்டார்கள். ஏன்னா அவனுடைய வார்த்தைகளை கேட்டபோது அது பயமுறுத்தக்கூடியதாக இருந்தது. இதை மாதிரி ஏதாவது வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உங்களுக்கு அது பயத்தை உண்டாக்கி இருக்குமானால், சில காரியங்களை சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான், இது அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது, இனிமே அப்படி தான், அங்கே மாட்டிடுவாங்க, இங்கே அனுப்பிடுவாங்க, முடிஞ்சது, இது ஆயிட்டுனா, இப்படி ஆயிட்டுனா அப்படி தான் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை சொன்னதுனால அந்த வார்த்தைகள் சில பயத்தை உங்களுக்கு உண்டாக்கி, அந்த பயத்து நிமித்தம் உங்கள் உள்ள எப்படி இருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். பயப்படாதீங்க. அந்த கலக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இனி இருக்காது. கர்த்தர் அந்த கலக்கத்தை உங்கள் இருதயத்தை விட்டு என்ன செய்வார், மாற்றுவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த கோலியாத்தின் வார்த்தைகள் நிந்திக்கிற வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க. இவன் கொடிய தூஷணமாக தூசித்தான், தேவனையும் தூசித்தான், தேவனுடைய ஜனங்களையும் தூசித்தான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு மோசமாக பேசினாங்க. நிந்தனையான வார்த்தை, அவமானமான வார்த்தை, அவதூறான வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, கேவலமான வார்த்தை, மட்டமான வார்த்தை. 4 பேருக்கு முன்னாடி இப்படியா இவன் என்னை அசிங்கப்படுத்துவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் கேட்கத்தக்க அசிங்கமாக பேசுகிற அந்த வார்த்தைகள் தான் இவர்களுடைய இருதயத்தின் கலக்கத்திற்கு காரணம். அந்த கலக்கத்துக்கு தான் பதில் சொல்கிறார். இவன் பேசின வார்த்தை நிமித்தம் நீங்கள் யாரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உங்களை யாராவது அவமானப்படுத்துகிற மாதிரி, 4 பேருக்கு தெரிகிற மாதிரி, உங்களை ரோட்டுக்கு இழுத்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி, உங்கள் குடும்பத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி, உங்கள் பிள்ளைகளுக்கு இழுக்கு உண்டாக்குற மாதிரி, உங்களுடைய தலையை நீங்கள் வெளியே காட்ட வழியே இல்லாதபடி ஏதாவது வார்த்தைகளை அவமானமாக, வேதனைப்படுத்துகிற மாதிரி, நிந்திக்கிற மாதிரி, கொடிய தூஷணமாக ஏதாவது தூஷித்ததுனால கூனி குறுகி போயிருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய அந்த கலக்கங்களுக்கு ஒரு முடிவை தருவார். நிந்தனையான வார்த்தைகளை கேட்டது நிமித்தம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த பயத்தை, அந்த கலக்கத்தை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவரால் இதெல்லாம் மாற்ற முடியும். கடிதத்தில் எழுதி கொடுத்து விட்டான் எசேக்கியா ராஜாவுக்கு. தூஷணமான வார்த்தை, எல்லாரும் கேட்குற மாதிரி பேசினான்.
கர்த்தர் அதெல்லாம் விட்டு வச்சாராங்க? அந்த கலக்கத்துக்கு முடிவை கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தார். அல்லேலூயா. அதை போல் உங்கள் கலக்கத்துக்கு ஒரு முடிவு வரும். உங்களை நிந்தித்த, உங்களை அவமானப்படுத்தின, உங்களை வேதனைப்படுத்தின அத்தனை வாய்களையும் அடைக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு கிரியையை நடப்பிப்பார். அல்லேலூயா. அடுத்தது இவனுடைய வார்த்தை சாபமான வார்த்தை. அவன் தன்னுடைய தேவர்களின் நாமங்களினால சபித்தான் இருக்கு. தாவீது ஓடி வரும்போது அவனை சபிக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவன் வார்த்தை சாபமான வார்த்தை. இந்த சாபமான வார்த்தையெல்லாம் கேட்டு யாருடைய இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். இவன் கருணாக்க, இவன் வாயிலே போய் நான் விழுந்தேன், அவன் வாயிலே போய் விழுந்தேன், ஐயோ அப்படிலாம் சொல்கிற மாதிரி நிறைய பேர் என்ன செய்யலாம், இருக்கலாம். எவர் வாயில் விழுந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எத்தனை பேர் இன்னைக்கு இதெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. யார் உங்களை சாபம் போட்டாலும் அந்த சாபம் உங்களை ஒன்றும், என்ன காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சாபமான வார்த்தை. அல்லேலூயா. ஏதாவது இந்த மாதிரி கேட்டு அதனால் உங்கள் மனசு உடஞ்சி இப்படி கரிஞ்சு கொட்டுறாங்களே, பார்க்கும்போதெல்லாம் இப்படி அந்த கண்ணிலே கொள்றாள, எரிக்கிறாள, நம்மளை பார்த்தாலே அவள் வயிறு எரியுதுங்கிறது என்ன செய்யுது, நல்லா தெரியுதே. முணங்கும் போதே ஏதோ சொல்கிறாள. அல்லேலூயா. இது மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் அதெல்லாம் குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் அப்படி இருதயத்தில் கலங்கினதுக்கு காரணம் அவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். அடுத்து ஏன் கலங்கினாங்க? 24வது வசனம் பாருங்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனாங்களாம். ஆமென். இப்போ பார்க்குறாங்க. முதல் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க. அவங்க பார்த்ததுனால தான் அந்த பாதிப்பு. அவனை பார்க்கும்போது மனுஷங்க மாதிரி அவன் இல்லை. அவன் யார்? ராட்சதன். மனிதர்களுடைய உயரம், மனிதர்களுடைய தோற்றம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த ராட்சதனுடைய உயரம் வித்தியாசமாக இருக்குது. இவன் பயன்படுத்துகிற ஆயுதம் வித்தியாசமாக இருக்குது. மற்றவர்கள் யூஸ் பண்ணுற ஆயுதம் மாதிரி இவன் ஆயுதம் இல்லை. அப்படி தானே? இவன் கையில் வச்சுருக்கிற ஈட்டியை பாருங்கள், அது எப்படி இருக்குது? உழுறதுக்கு பயன்படுத்துகிற படைச்சால் மாதிரி இருக்கான். நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற ஈட்டி எப்படி இருக்கும்? முனையில் ஷார்ப்பாக சின்னதாக இருக்கும். ஆனால் அங்கே அது பெருசாக அகலமாக இருக்கும். கேடகம் அப்படிங்கிறத ஒன்று கையில் பிடிச்சிருந்தா அது அங்கேருந்து இங்கேருந்து எங்கேருந்து ஆயுதங்கள் வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி சைடில் இப்படி ஆக்ஷன் பண்ணுறதுக்கு தான் கேடகம். ஆனால் அவன் கையில் வச்சுருக்கிற கேடகத்தை ஒரு நார்மல் சோல்ஜரால் என்ன செய்ய முடியாது, தூக்கவே முடியாது. பிறகு இங்கே அங்கே ஆட்ட. இதெல்லாம் பார்த்ததுனால தான் பயம். அவனுடைய உருவத்தை பார்த்து, அவன் கையில் இருக்கிற ஆயுதங்களை பார்த்து. ஆமேன் சொல்லுங்கள். இதை மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்ததுனால பயந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ கலங்காத. ஆமேன். உங்கள் கையில் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது, அதை பார்த்து பயம். ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் நிறைய சொல்லியிருக்கு. ஆமேன் சொல்லுங்கள். அதை பார்த்தோன்னே எப்படி இருக்குது நமக்கு? ஆத்தாடி என்னெல்லாம் போய் சொல்கிறாங்களே, அப்படி இருக்குது. அது குறையாக இருக்குது, இது கூட இருக்குது, இது இவ்வளோதான் இருக்கணும், அது அங்கே போயிருக்கு, இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்குது, இங்கே அங்கே அடைச்சிருக்கு, இங்கே அடைச்சிருக்கு, இங்கே அப்படி இருக்குது, இங்கே ரத்தம் குறையாக இருக்குது, ஒயிட் பிளட் செல் கவுண்ட் இவ்வளோ இருக்கணும், ஆனால் இவ்வளோ தான் இருக்குது, இப்படியே சொல்லுது. அதெல்லாம் உண்மை தான். அதை நம்ம பார்க்குறோம். அதை பார்த்தோன்னா நமக்கு என்ன வந்துடுது? இருதயத்தில் கலக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பயப்பட வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்கள். திடீர்னு ஒரு கட்டி வந்துடுது. அந்த கட்டியை பார்த்தோன்னா என்னது? ஐயோ, நல்லா இருந்த கையில், நல்லா இருந்த காலில் திடீர்னு என்னமோ பொக்கலம் மாதிரி வந்திருக்கேன். இது என்ன பொக்கலம்? இது என்ன கட்டி தெரியலையே, இது வேறு மாதிரி இருக்குமோ அப்படின்னு என்ன வந்துடுது? பயம். ஒரு புண்ணு கொஞ்சம் ஆறாமல் இருந்ததுன்னா, ஐயோ இந்த புண்ணு ஒரு மாதிரி விரிஞ்சிட்டே போதே, ஆறாமல் ஒரு மாதிரி பெருசாகிட்டே போதே, வலி வேற கூடுதே, உணர்வு வேற கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதே, இது வேறு மாதிரி இருக்குமோ? பார்த்த உடனே என்ன வந்துடுது? சொல்லுங்க, பயம். அல்லேலூயா. நெஞ்சு அப்படியே லேசாக சுருக்குன்னு குத்துற மாதிரி இருந்தோன்னே ஒரு வேலை அப்படி மூச்சு அப்படியே கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறதுனால ஒருவேளை நம்ம மூச்சு அப்படியே நின்றுமோ? அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். படபடான்னு வர்றது, மூச்சு அடைக்கிறது, நெஞ்சு சுருக்குன்னு குத்துறது, வயிறு என்னமோ பண்ணுது, வித்தியாசமாக தெரியுது. இது வழக்கமான ஒரு அனுபவமாக இல்லை, எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் பார்க்கும்போது கலங்காதீங்க. பார்த்து மிகவும் பயப்பட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். பவுல் கையில் விரியன் கட்டிச்சு தொங்கிட்டு இருக்கு. பவுலும் பார்க்குறான், சுற்றி இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் கமெண்ட்ரி கொடுக்காங்க. இன்னும் சில நிமிஷத்தில்
ரத்தம் கக்கி நுரத்தள்ளி உடம்பெல்லாம் ப்ளூ கலரில் ஆகி சுருன்னு என்ன செஞ்சிருவான், விழுந்துருவான். அல்லேலூயா. ஏன்னா அவங்க பார்த்தது உண்மை, கடித்தது விரியன், விஷ சல்லுன்னு என்ன செஞ்சிடும், ஏறிடும். அப்போ கண்டிப்பாக இவன் கொலைபாதகன், இவன் உயிரோடு இருப்பதற்கு தகுதி இல்லாதவன், அதனால தான் சாவு இவனை என்ன செய்ய மாட்டேன்து, விட மாட்டேன்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் பாருங்க, அந்த பூச்சியை அந்த தீயில உதறி போட்டுட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். கலங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. காலத்திற்கு முன்பு நமக்கு மரணம்லாம் என்ன செய்யாது, வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நம்ம கண்ணில் பார்க்கறது நிறைய நேரத்தில் நம்மளை பயமுறுத்துது. எலிசாவின் வேலைக்காரன் கதவை விடிய காலம் திறந்து பார்த்தா அல்லரும் ஐயோ ஆண்டவனை என்ன செய்வோம். ஏன்னா அவன் கண் எதை பார்க்குது, அந்த மலையை சுற்றிலும் வளைந்து கொண்டிருந்த இராணுவத்தை பார்க்குது. இந்த எலிசாவை பிடிக்கிறதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் எலிசா அவன் பாருங்க ரொம்ப அமைதியாக, கர்த்தாவே இவன் கண்ணை மட்டும் லேசாக என்ன செய்யுங்க, திறந்து விடுங்கன்னு ஒரு சின்ன ஜோம் பண்ணான். அவன் கண்ணு திறக்கப்பட்டது பார்த்தா அவங்கெல்லாம் கீழே நிற்கிறது கொஞ்சம் பேர் தான். ஆனால் மலை முழுவதும் மேலிருந்து கீழ் வரைக்கும் அக்கினிமயமான குதிரையில் தூதர்களின் அணிவகுப்பு. அல்லேலூயா. அப்போ நம்ம கண்ணு பார்க்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ஒரு தரிசன கண்கள் இருக்கட்டும், நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம் இருக்கட்டும். கர்த்தர் எப்படி பார்க்குறாரு அதை மாதிரி பார்க்கறதுக்கு நம்ம பழக ஆண்டவர் உதவி செய்வாராக. தாவீது அவனை எப்படி பார்த்தா, இவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம். அவன் ராட்சதனாக இருக்கலாம், இராணுவ வீரனாக இருக்கலாம், சின்ன வயசுலேருந்தே போரில் பயங்கரமான பயிற்சி எடுத்தவனாக இருக்கலாம், அவன் மாவீரனாக இருக்கலாம், அவன் வீராதி வீரனாக இருக்கலாம், அவன் சூராதி சூரனாக இருக்கலாம். ஆனால் எனக்கு முன்பாக நிற்கும்போது அவன் பெரியவன் அல்ல. நான் அவனை பெரியவனாய் பார்க்கவே முடியாது. ஏன்னா என் தேவன் பெரியவராய் அல்லேலூயா இருக்கும்போது ஏன் பார்வை அப்படி தான் இருக்கும். அப்போ உங்கள் பிரச்சனையை பார்க்கும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசாக இருக்கக்கூடாது. உங்கள் பாதிப்பை பார்க்கும்போது பாதிப்பு பெருசாக இருக்கக்கூடாது. உங்கள் வலியை பார்க்கும்போது உங்களுக்கு வலி பெருசாக இருக்கக்கூடாது. உங்கள் கஷ்டங்கள், உங்கள் சூழ்நிலைகள், இது எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். உங்கள் கண் அவரை தான் பார்க்கணும். அல்லேலூயா. அவரை நீங்கள் பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமோ கலக்கமோ என்ன செய்யாது, வரவே வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எத்தனை பேர் இருதயத்தில் நான் என்ன கலக்கத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆயத்தமாக இருக்கீங்க? கேட்குறதுனாலும் சரி, பார்க்குறதுனாலும் சரி. கேட்டாலும் பிரச்சனை இல்லை, பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. கேட்டது உண்மையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்த்தது உண்மையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த கலக்கம் இல்லாமல் ஒரு இளைஞன் இந்த வெற்றியை உண்டு பண்ணுவதற்கும் கலக்கத்தில் இருந்த மற்றவங்களை உற்சாகப்படுத்துவதற்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் யாருன்னு அறிந்துதான். ஜீவன் உள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜீவன் உள்ள தேவன். அந்த ஒரு உண்மையை தாவீது அறிந்திருந்ததுனால தான் அவன் உள்ளத்துக்குள்ள என்ன இல்லை, கலக்கம் இல்லை. அவன் இருதயத்தில் என்ன இல்லை, பயம் இல்லை. அப்போ உங்கள் கூட இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஃபோட்டோவில் இருக்கிற ஆண்டவரா, டாலரில் தொங்குற ஆண்டவரா, கோபுரத்தில் உச்சத்தில் இருக்கிற ஆண்டவரா, கோயிலில் மட்டும் இருக்கிற ஆண்டவரா? எங்கே போனாலும் உங்கள் கூட இருக்கிற ஆண்டவர். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? உயிரோடு இருக்கிற ஆண்டவர். உங்கள் சூழ்நிலையில் உங்களை கலங்க பண்ண, உங்களை சுற்றி என்ன காரியம் நடந்தாலும் அத்தனையும் ஒரே வார்த்தையால் அகற்றி போடுகிறவர், அதட்டி போடுகிறவர். அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டோட சொல்லுங்கள், உங்களை ஜீவன் உள்ள தேவனாக பார்க்குறதுக்கு மட்டும் எனக்கு கிருபை தாங்க. அந்த உயிர் தெழுந்த வல்லமையை ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்ல. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று என்ன செய்யாது. சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் உங்கள் நெஞ்ச என்ன செய்யாது, பயப்படாது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஐயோ, சேனையை பார்த்து பயந்து ஓடுவேன் கிடையாது. ஹல்லேலூயா. சேனைக்குள்ளே பாய்வேன்னா நேருக்கு நேர் மோதுவேன். எல்லா சவால்களையும் நான் நேருக்கு நேர் சந்திப்பேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால என்னால் அதில் ஜெயிக்க முடியும். என்னால் ஒரு மதிலை தாண்ட முடியும்.
ஒரு தடை வந்துட்டு, ஒரு முட்டுக்கட்டை வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நான் மற்றவங்க விட்டுட்டு போகிற மாதிரி விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. நான் அதை தாண்டுவேன். அல்லேலூயா. ஏன்னா என் கூட இருக்கிறவர் ஜீவன் உள்ளவர். இந்த விசுவாசத்தோடு நீங்கள் இருங்க. உங்கள் இருதயத்தில் ஒரு கலக்கமும் இருக்கவே இருக்காது. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே என் இருதய கலக்கத்திற்கு என்ன காரணம் இருந்தாலும் இன்றைக்கி அதை மாற்றுங்கப்பா. இன்றைக்கி அதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுருங்கப்பா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. நீங்கள் உயிரோடு இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. அல்லேலூயா. நீதிமான நீங்கள் தள்ளாட விட மாட்டீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒருபோது எங்களுக்கு ஆபத்து வர நீங்கள் விட மாட்டீங்க ஆண்டவரே. ஓ ஜீசஸ். என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதில் நான் பயப்பட மாட்டேன். சிங்கக்கெபியில் போடப்பட்ட தானியேல் கலங்கவில்லை. அக்கினி சூளையிலே தூக்கி எறியப்பட்ட 3 வாலிபர்கள் பயப்படவில்லை. அவர்களுடைய இருதயத்தில் கொஞ்சம் கூட கலக்கம் கிடையாது. ஏன்னா நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன், அவர் எங்களை தப்புவிப்பார். அதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறுதியை, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை, நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தேவ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை என்று நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் வார்த்தைகளை கேட்பது நிமித்தமோ அல்லது எங்கள் கண்களினால் பார்ப்பது நிமித்தமோ பயப்படவும் கலங்கவும் மாட்டோம் ஆண்டவரே. அந்த வார்த்தை எவ்வளவு அச்சுறுத்தலாக இருந்தாலும், எவ்வளவு சவால் நிறைந்ததாக இருந்தாலும், நிந்திக்கிறதா இருந்தாலும், சாபமானதாக இருந்தாலும், இனிமேல் எங்களுடைய இருதயம் கலங்காதுப்பா. நாங்கள் கண்களில் பார்க்கிறதெல்லாம் எங்களுக்கு மலைப்பாக இருந்தாலும் அது எங்களை ஒருபோதும் பாதிக்காது. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். காரணம், உயிருள்ள ஒரு இயேசு எங்கள் கூட நீங்கள் இருக்கிறதுனால எங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லாருடைய கலக்கங்களும் மாறினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.